நம்ம எல்லாருமே இப்போ டைம் சேவ் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட்னு நிறைய ஆப்ஸ்களுக்கு அடிக்ட் ஆகியிருக்கும். ஒரு 100 ரூபாய் பொருளை வீட்டுக்கு வர வைக்க 150 ரூபாய் செலவு பண்றோம். ஆனா இதுல மேட்ரு வெறும் அந்த 50 ரூபாய் டெலிவரி சார்ஜ் இல்ல. இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்மளோட உடனடி ஆசையை தூண்டி தேவையில்லாத பொருட்களை வாங்க வைக்குது. ஒரு மாசம் முடிஞ்சு பார்த்தா உங்க பட்ஜெட்ல 15% காசு இந்த வசதிக்காகவே போயிருக்கும். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன ரூல் தான், 24 hour வெயிட் ரூல். ஆன்லைன்ல எதை வாங்கணும்னு உங்களுக்கு தோணுனாலும் அதை மை கார்ட்ல போட்டுட்டு 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில அந்த பொருள் மேல இருந்த ஆசை தானாவே குறைஞ்சிரும். இது உங்க பணத்தை மட்டும் இல்ல, உங்க மூளை எப்படி செலவு செய்யும் அப்படின்ற லாஜிக்கையே மாத்திரும். வசதி முக்கியம்தான், ஆனா உங்க சேமிப்பை விட முக்கியம் இல்ல. அடுத்ததா சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப். மாசம் 199 ரூபாய் தானே அப்படின்னு ஒரு 5 ஆப்ஸ்க்கு கட்டிட்டு இருப்போம். ஆனா அதை ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பெரிய அமௌண்டே வரும். இப்பவே உங்க மொபைலை எடுத்து நீங்க யூஸ் பண்ணாத ஆப்ஸை உடனே அன்இன்ஸ்டால், அப்படி இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன ஓட்ட தான் ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடிக்கும். இந்த சின்ன செலவுகள் தான் உங்க பெரிய கனவுகளை தள்ளியும் போடும். ஃபைனலா ஒண்ணு, சோஷியல் பிரஷர் செலவு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டல் போறது, பார்ட்டி பண்றது தப்பு கிடையாது. ஆனா அவங்க செலவு பண்றாங்க, நாமளும் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு உங்க பட்ஜெட்டை தாண்டாதீங்க. எனக்கு இப்போ செட் ஆகாது அப்படின்னு சொல்றது கௌரவ குறைச்சல் இல்ல, அதுதான் உண்மையான மெச்சூரிட்டி. பணக்காரனா தெரியறதை விட பணக்காரனா இருக்கிறது தான் முக்கியம் பாசே.